கேக்குதா மேம்? கேக்குது சார். உங்களுக்கு பாப்பப் வரும் மேம். டிரான்சாக்ஷன் ஹஸ் பீன் கம்ப்ளீட்னு பாப்பப் வருதா? ஓகே. வருது சார். ஓகே கொடுத்துட்டு திரும்ப நம்ம டாஸ்க் பேனல் டேப்ல போனோம்னா ஓகே. உங்களுக்கு எங்க அத நான் இருக்குன்னு காட்டுறேன். ஓகே சார். நான் மேனேஜ் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல மேம், தெரியுதா? ஓகே. தெரியுது. தேர்ட் ஒன். ஓகே. பண்ணோம்னா இப்போ நம்ம அந்த ஸ்டார் போட்டுக்கலாம் மேம். ஓகே. டிரான்சாக்ஷன் சோர்ஸ். அதெல்லாம் மேனிட்டரி சொன்னாங்க. அந்த மேனிட்டரிலாம் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணி நம்ம சர்ச் கொடுத்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு பாப்பப் ஆகும். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன் நம்பர் நான் சொன்னேன் மேம் உங்கள்கிட்ட. நம்பர் அதை நம்ம இப்போ காப்பி பண்ணி வச்சிருக்கோம். பேஸ்ட் பண்ணி நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணா நமக்கு வந்துச்சு மேம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் நம்ம டிரான்சாக்ஷன் நம்பர் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் டீப்பா உள்ள போகும். ஓகே. தெரியுதா மேம்? தெரியுது சார். இதான் நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ். டேட்டா டீடைல்ஸ் இதுலயே வந்துரும் உங்களுக்கு. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்ல இருந்து நம்ம இன்வாய்ஸ் லைன் முதல்ல கொண்டு வந்துரும். தெரியுதா? ஓகே சார். நீங்க நீங்க கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷன் இதுல பார்க்கணும்னா நீங்க மினிட் டிரான்சாக்ஷன் வந்து பாத்துக்கலாம். ஓகே. போஸ்ட் லெஜர் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க போஸ்ட் லெஜர் நம்ம காமிச்சல மேம். ஆக்ஷன் டாப் டவுன் பண்ணி நீங்க போஸ்ட் லெஜர் கொடுத்தீங்கன்னா உங்க அக்கவுண்டிங் கம்ப்ளீட் ஆயிரும் மேம். ஓகே சார். காட்டுறேன் போல. அக்கவுண்டிங்க்குள்ள இப்ப நம்ம பண்ண இன்வாய்ஸ் இருக்குமா? இல்ல மேம், இன்வாய்ஸ் இருக்கா மேம். இன்வாய்ஸ் நம்ம அக்கவுண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசீவபிள் ரெவென்யூ நம்ம எல்லாமே காட்டும் மேம். டாக்ஸ். ஓகே. அப்படின்னா மெயினா நம்ம அந்த பில்லிங் தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணனும். அது பண்ணா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ரெடி பண்ணிரும். ஆமா மேம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி ஆட்டோ இன்வாய்ஸ் இதுல வந்து ஆட்டோ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம் மேம். இப்போ நம்ம ஆர்டர் மேனேஜ்மென்ட்ல இருந்து ரிசிப்ட் கொடுப்பாங்க மேம். சேல்ஸ் ஆர்டர் கொடுப்பாங்க மேம். சேல்ஸ் ஆர்டர்ல வந்து ஒரு இன்வாய்ஸ் நம்பர் வரும். சேல்ஸ் ஆர்டர் நம்பர் இருக்கும் மேம். அந்த நம்பரை நம்ம இதுல இன்வாய்ஸ் நம்பர்ல கிரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிரும் மேம். ஓகே. கான்செப்ட் சொல்லி தரேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு. இது நம்ம மேனுவலா கிரியேட் பண்ற இன்வாய்ஸ் மேம். ஓகே. சேல்ஸ் ஆர்டர் இல்லாம கிரியேட் பண்றது. ஓகே சார். ஓகே. அது தெரியுதா மேம்? இப்ப இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணது தெரியுது. இன்வாய்ஸ் எடிட்டர். ரெவென்யூ வந்து நம்ம 10000 காட்டுது. டாக்ஸ் 900. ஓகே சார். ஓகே. ஓகே. இது வந்து மேனுவலா இப்ப நம்ம பண்றது. மேனுவலா கிரியேட் பண்றேன். கவர்மெண்ட் நம்பர் வச்சு பண்றது ஆட்டோமேட்டிக்கா அந்த டின் நம்பர். சேல்ஸ் ஆர்டர் நம்பர் வச்சு நம்ம இம்போர்ட் பண்றது வந்து ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ். ஓகே. சார். அது வந்து ஆர்டர் மேனேஜ்மென்ட்ல இருந்து நமக்கு சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் வெளியே போய் ஷிப் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு சேல்ஸ் ஆர்டர் வரும். ஓகே சார். அனுப்புறேன். நீங்க அப்பப்போ செக் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். காசு தரணும் இல்லையா? கொடுத்துருங்க சார். காசு கொடுத்துருங்க சார். கேட்கணும், நம்ம காசு கொடுக்குறோம்னு சொல்றேன். அப்படி
மட்டும் நிறைய வச்சிருக்கேன். நம்ம ஒர்க் ஆகல ஸ்பீடு இல்லைன்னா நல்லது கூட. அப்படி சில பேர் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணாம விட்டுறாங்கல்ல, அதனால அப்படியே இருக்கும் பழசு. கேட்கும்போது அந்த ரெண்டுமே ஒர்க் ஆகலான்னு கேட்டாரு. இல்ல ஒன்றும் ஒர்க் ஆகுது, உங்க ரொம்ப வெரி ஸ்லோவா இருக்கு, வேற சரி வெயிட் பண்ணுங்க தரேன் அப்படின்னு. நாளைக்கு என்ன டைம் சார் கிளாஸ்? சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா அவங்களால வர முடியும். உங்களால எத்தனை மணிக்கு நாளைக்கு நான் வீட்ல தான் இருப்பேன். நீங்க மார்னிங் எப்ப நீங்க உங்க டயத்துக்கு எப்ப சொன்னாலும் எனக்கு ஓகே தான். காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? 9 மணிக்கு. 9 தான் எனக்கு 8:30 இங்க. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். என்ன சார்? எங்களுக்கு வந்து சாயங்காலம் நாளைக்கு. மேம் இங்க நான் எங்களுக்கு மார்னிங் 9:30 தான். உங்களுக்கு டைம் என்ன மேம் அங்க? எனக்கு நைட் இங்க 8 o'clock. அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே தான். நான் வீட்ல தான் இருப்பேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே மேம். உங்க டயத்துக்கு 9:30க்கு நான் ரெடியா இருக்கேங்க. ஓகே மேம். அவ்வளோ மேம். இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேம். தெரிஞ்சிட்டு சார். நாளைக்கு நானும் ஸ்கிரீன் வாங்கி வச்சு நான் ஷேர் பண்ண நாளைக்கு ட்ரை பண்றேன். ஓகே மேம். ஓகே சார். நீங்க இன்ஸ்டன்ஸ் கைட் பண்ணி நீங்க உங்களை நான் கைட் பண்ணி சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் மேம். அதான் நான் இன்னைக்கு வாங்கிடுறேன். இப்ப பேசி அவங்க கிட்ட நாளைக்கு நான் வாங்கி வச்சிடுறேன். இல்ல வேண்டாம், இன்னும் தான் வாங்கியிருக்கேன். இல்ல மேம் என்கிட்ட இருக்கு மேம். நீங்க இருக்கு மேம். என்கிட்ட இருக்கு மேம். நான் வாங்கி வச்சிருக்கோம். நான் அமௌண்ட் பே பண்ணி வாங்கி வச்சிருக்கேன் மேம். அப்புறம் நான் உங்களுக்கு பே பண்ணட்டா? நான் யூஸ் பண்றதுக்கு பே பண்ணணுமா இல்ல வேணாமா உங்களுக்கு? இது பே பண்ண வேண்டாம். இல்ல மேம் பே பண்ண வேணாம் மேம். நீங்க அந்த வெரிஃபை எடுக்கும்போது டவுட்னா கேட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. அப்பனா இதுல நான் வர்க் பண்ணலாமா? இதுல ஒர்க் பண்ணிக்கிறாங்க அவங்க. இதுல வர்க் பண்ணுங்க. பண்ணலாம். இப்போ நான் பிராக்டிகலா நான் வர்க் பண்ணி பார்க்கட்டா ஏதாச்சும் அப்பனா? பண்ணலாம். ஓகே थैंक यू சார். ஓகே சார். ஓகே. சரி. நாளைக்கு 9:30. ஓகே சார். ஓகே சார். थैंक यू.